அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னை மொழியே அந்த ஒரு டாபிக் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய MVSAT எக்ஸாம், MVSAT அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஏழாவது படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த MVSAT எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். இதில் யார் சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட்டு, நிறைய ப்ரைஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வேதாந்துடைய கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாகவே பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த MVSAT எக்ஸாம் என்னன்னைக்கு நடைபெறுதுன்னு பாருங்கள். 4, 5, 11, 12 சரிங்களா? இந்த நாட்களில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு MVSAT எக்ஸாம் அப்படின்றது நடைபெறுகிறது அக்டோபர் மந்த். சரிங்களா? சரி, இதில் நான் சூப்பராக மார்க் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன சார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரேங்க் எடுத்தேன் அப்படின்னா என்ன சார் கொடுப்பாங்க அப்படின்னா, வின் அ ஃபுல்லி பெய்ட் ட்ரிப் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் சிங்கப்பூர். அதாவது நீங்கள் சிங்கப்பூர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்றது கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தீம் பார்க்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். லேப்டாப் கிடைக்கும், அதுக்கடுத்து ஐஃபோனு, ஐபேடு, அதுக்கடுத்து ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்ஃபோனு, அட்வான்ஸ்டு ஏஐ ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா புல்கிட் சாரோடது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 6 ஸ்டெப் மூலயமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்டெப் வெறுமனையாக www.mvsat.vedantu.com அப்படின்ற வெப்சைட் உள்ள போக போகிறீங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொடுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிட்டி அப்படின்றது எது இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொடுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து கடைசியாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஜாயின் அவர் வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டி. சரிங்களா? அதில் என்ன ஆகிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஃப்ரீயாகவே இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். சரியா? சார் இவ்வளோ பெரிய எக்ஸாம்ன்றீங்க, கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக எழுதுவாங்கன்றீங்க, ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ எக்ஸாம் ஃபீஸ். சரிங்களா? எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர். எப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா November 1 அப்படின்றது ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல் டைப்ஸும் இருக்குது. அங்கே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எழுத முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை ஆக முடியும். சரிங்களா? அதனால் உடனே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் MVSAT எக்ஸாமில் சூப்பராக மார்க் ரேங்க் எடுத்து இந்த மாதிரி கிஃப்ட்டு, அதுக்கடுத்து வேதாந்த கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுதான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். என்ன பாடம் சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னை மொழியே. இது எல்லாருக்குமே தெரியாமல் இருக்காத ஒரு டாப்பிக்கு. ஏன்னா லெசனுடைய ஃபர்ஸ்ட் லெசனே இதுதான். சாப்டர் நம்மளுடைய புக்கில், தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கக்கூடிய சாப்டர் எது அப்படின்னா இந்த அன்னை மொழியே தான். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அன்னை மொழியே இந்த பாடலை இயற்றுனது யாரு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யார் இயற்றிருக்கா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழி இயற்றுனது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் பாத்தீங்க அப்படின்னா அன்னை மொழியை இயற்றிருக்காரு. சரிங்களா? இந்த நுழையும் முன் அப்படின்றது பாருங்க. நுழையும் முன் அப்படின்றது ஒரு முன்னுரை மாதிரி. அந்த ஒரு லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த நுழையும் முன், அதாவது முன்னுரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நுழையும் முன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி அது என்னென்ன இருக்குது அப்படின்னு. அன்னை மொழியே, அதாவது அன்னை அப்படின்றது நம்ம யாரும் சொல்லுவோம்? அம்மாவை சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அன்னை மொழி, நம்முடைய மொழி எப்படி இருக்கான்? தாய் மொழி. அது எப்படி சொல்றாங்க? தாய் மொழி அப்படின்றத அன்னை மொழியே எப்படி சொல்றாங்க? அன்னை மொழியே. சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள். சின்ன குழந்தையுடைய சிரிப்பு மாணவள். ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா அது ஒரு சிரிச்சா அப்படி இருக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை சிரிச்சா அப்படி இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய தமிழ் எப்படி இருக்கான்? சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், அப்படியே கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். அதாவது பழுத்த ஒரு கனி, ஏதாச்சும் ஒரு கனி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கனி இருக்கு. இப்போ மாம்பழம், அதுக்கடுத்து வாழைப்பழம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம். இதெல்லாம் நல்லா கனிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய டேஸ்ட்டே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நார்மல் பழமா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கனிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பழமாயிரும், சம பழமா இருக்கும். அந்த பழத்தை எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இனிப்பு இருக்கும். மாம்பழத்துலையா இருந்தாலும் சரி, வாழைப்பழத்துலையா இருந்தாலும் சரி,
பலாப்பழத்துல இருந்தாலும் சரி, எனக்கே நான் சொல்லும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்ப சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். அதாவது வானத்துக்கும் வையகத்துக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கவிதையாக கொண்டவள் யாரா? நம்முடைய தமிழா. பா, எப்படிலாம் இந்த லைன் எழுதுறாங்கன்னு தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள். அப்படியே சின்ன குழந்தையுடைய சிரிப்பு எப்படி இருக்கும், எவ்வளவு கியூட்டா இருக்கும், எவ்வளவு பாக்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்துக்கும் வையகத்துக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவிதையாக கொண்டவள். எப்படி கொண்டவளா? கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். பாருங்க அந்த வார்த்தையை பாருங்களேன், உணர்ந்து கற்கணும். நம்ம என்னைக்காச்சும் உணர்ந்து கற்கிறோமா அப்படின்னா பெருசா கிடையாது. நம்ம என்ன பண்றோம், தமிழ் தானே அப்படின்னு படிக்கிறோம். என்னைக்காச்சும் தமிழ் தேனேன்னு படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல 100 மார்க் இருக்கு. மதிப்பெண், அந்த மதிப்பெண் 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 அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மதிப்பெண்களுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பெண்களை மதிக்கணும், மதிப்பெண்களை அப்படின்றத யாரும் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ என்னைக்குமே வந்து மதிப்பெண் பின்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓடக்கூடாது. மார்க் 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 அப்படின்னு ஓடக்கூடாது. மார்க் தேவையில்லையா சார் அப்படின்னா மார்க்கும் வேணும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன், இன்னைக்கு நான் தமிழ்ல இருந்து இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு படிக்கணுமே தவிர மார்க் வேணும் மார்க் வேணும் மார்க் வேணும் அப்படின்னு ஓடக்கூடாது. சரியா? நம்ம உணர்ந்து கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் தாயே என்ன பண்ணுவான், இப்போ நீ 90 மார்க் எடுத்தனால 92 மார்க் 95 மார்க் கொண்டு வந்து கொடுப்பாலாம். எப்படி 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 அந்த இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்க. அப்போ உனக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ உன் ஃப்ரெண்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, உன்கிட்ட வந்து காரியத்துக்காக பழகுனா நீ எப்படி அவனை ட்ரீட் பண்ணுவேன்? ஆக்சுவலாக இவன்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னா அவன் நிறையா ஸ்நாக்ஸ் கொடுக்குறான், நிறையா சாக்லேட் கொடுக்குறான் அப்படின்னு அதுக்காக மட்டும் ஒருத்தவன் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. உன் கூட இருக்கிறதுனால நீ நிறையா சாக்லேட் கொடுக்குற, நிறையா ஸ்நாக்ஸ் கொடுக்குற அப்படின்னு ஒருத்தவன் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் நீ எப்படி அவனை பார்ப்பேன்? ஓகே, இவன் வந்து நம்ம கிட்ட ஏதாச்சும் வாங்குறதுக்காக தான் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கான், இல்லைனா நம்ம கூட பெருசாக ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் தமிழும். தமிழுக்கிட்ட நீ போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, தமிழ்னா நம்மளுடைய தமிழ் தாய், சரிங்களா? புக்கை போய் எடுத்து வச்சுட்டு மார்க் வேணும் மார்க் வேணும் மார்க்குக்காக நான் போய் படிக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறேன் அந்த மாதிரி நீ அணுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, தமிழ் தாயே உனக்கு அதிகமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் அதிகமா கொண்டு வந்து கொடுப்பா. அப்ப சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், வானத்துக்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். உணர்ந்து மட்டும் கற்கணும். எப்படி கற்கணுமா? உணர்ந்து கற்கணுமா? உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள். நம்மளுடைய அறிவை பெருக்கிறவ யாரு அப்படின்னா தமிழ் தான். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மட்டும் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா சார் அப்படின்னு கேட்காத, உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியாது. சரியா? ஆனா நான் தமிழை படிக்கிறதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களா, ஓ இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா, நான் வந்து உணர்ந்து கட்டுறேன். ஓ அது என்னதான் சொல்ல வராங்க, நான் வந்து மார்க்குக்காக என்னைக்குமே வந்து நான் என்ன பண்ணதில்லை அப்படின்னா தமிழை படிச்சதுல அது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நிறைய விஷயத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லேர்ன் பண்ணேன். என்னுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆனிச்சு. தமிழ் படிக்கிறதுனால என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அப்போ அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். எதை வயப்படுத்துறாலும் அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றும். செப்புதற்கரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய, செப்புவதற்கரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், வானத்துக்கும் வையகத்துக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். உணர்ந்து கற்றோம் அப்படின்னா கல் போன்ற மனசுமே கற்கண்டா மாறுமா. சரிங்களா? அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். அறிவை பெருக்கிறவ, அன்பை வயப்படுத்துறவ. செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய, சொல்லுவதற்கரிய அவளுடைய பெருமையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போற்றணும் அப்படின்றத சொல்றாங்க. அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரம். என்னை பொறுத்தளவு எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நுழையும் உள்ள ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன். சும்மா பாடத்தை இருந்து இந்த அப்படியே ஒப்பிச்சுக்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா போக மாட்டேன். ஏன்னா அதை என்ன சொல்ல வராங்க, அதில் குறிப்பிடக்கூடிய கருத்து என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரணும். சும்மா நம்ம வந்து படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா படிக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம், தமிழ் தாயை நம்ம இன்னைக்கு வந்து மதிக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். தமிழை நம்ம மதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உருவான ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மொழியே தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்மளாம் எப்படி கொண்டாடணும் சொல்லுங்க பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு இலக்கியம், அதுலேயும் 5000 வருஷத்துக்கு முற்பட்ட இலக்கியம் அப்படின்னு கூட சொல்றாங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய இலக்கணத்தை இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? காலம் மாற்றமானாலும் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பெருமையோட படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அந்த இடத்துல தெரிய வரக்கூடிய கருத்து. ஸோ நுழையும் முன் அப்படின்னா அந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பாக்குறது. சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிமானவள், வானத்திற்கும் மையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். உணர்ந்து கற்றோம் அப்படின்னா கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், நம்மளுடைய அறிவை பெருக்கிறவள். சரிங்களா? அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், அன்பை வயப்படுத்துறா. செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய, செப்புதற்கரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய அவளுடைய பெருமையை போற்றுவோம் அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணெஞ்சுலம்பே மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துதுமே. அதுக்கு அடுத்து பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும், விந்தை நடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, செந்தாமரை தேனே குடித்து சிறகார்ந்த, அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி, முந்துற்றும் யாண்டும் முழங்க தனி தமிழே அப்படின்றத கணிச்சாறுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த பாடல் நல்லா கவனிங்க. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மொழியே என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். நுழையும் முன் அப்படின்றத பார்த்தோம். சின்ன குழந்தையுடைய சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சத்த நேரம் நம்மளுடைய தாய் தமிழை வந்து கொஞ்சம் உத்து பாருங்களேன். அப்படியே நம்மளை வந்து அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதோ சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து விஷயங்கள் நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே நான் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பேன். தமிழ் தாய், ஆமா தமிழ் தாயா, ஆமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தமிழ்லாம் நமக்குள்ள போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே. அதாவது பாரதியார் சொல்றாரு, எனக்கு நிறைய மொழி தெரியுங்க, எனக்கு நிறைய மொழிகள் தெரியும், ஆனா எனக்கு ஃபேவரட்டான மொழி இது தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் காணும். எவ்வளோ மொழி பார்த்துட்டேன். உண்மையிலே எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து கன்னடம் பேசுகிறவங்க, அதுக்கடுத்து மலையாளம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி பேசுகிறவங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாட்டெலாம் ஓடும், அவங்களுடைய பாட்டெலாம் போடுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, நம்ம மொழியில் இருக்கக்கூடிய அந்த இனிமை மாதிரி வேற எந்த மொழியிலையும் நான் பார்க்கல. நம்ம மொழியில இருக்கிற மாதிரி இனிமை நான் வேற எந்த மொழியிலுமே பார்க்கல. அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. நம்மளுடைய தாய் தமிழ் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. முன்னைக்கு முன்னை அப்படின்னா பழமைக்கு பழமை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பழமைக்கும் பழமை. நம்மளுடைய தமிழ் இன்னைக்கு நேத்தி தோன்றின தமிழ் கிடையாது, ரொம்ப பழசு, ரொம்ப முற்பட்டது. சரிங்களா? அப்ப அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. ஒரு நறுங்கனி எப்படி இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், கனிந்த அப்படின்றது நான் உங்களுக்கு வார்த்தை டெஃபினேஷன் கொடுத்தேன். அதாவது ஒரு வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருக்கு, எடுத்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாம்பழம் அது கனிஞ்சிருக்கும், எடுத்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதோடைய டேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை. முன்னைக்கு முன்னை அப்படின்னா பழமைக்கு பழமை, முன்னைக்கு முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை, பழமைக்கு பழமையான முகிழ்ந்த நறுங்கனியே. அப்படியே நறுங்கனி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இருக்கும் நறுங்கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னியாகுமரி, கன்னிக்குமரி அப்படின்னா கன்னியாகுமரியை சொல்றாங்க. அந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த கடல் கொண்ட நாட்டிடையில, முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குமரி கண்டம், லெமூரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெமூரியா கண்டம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் கோளால ஃபுல்லாக மூழ்கிடுச்சு.
ஸோ அந்த கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அந்த கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மன்னி என்றால் நிலைத்த, நிலைத்து அரசிருந்த மண்ணுலக பேரரசை. மன்னி என்றால் நிலைத்த, நிலைத்த அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அப்போ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அன்னை மொழியே, நம்மளுடைய தாய் தமிழ சொல்றாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே எப்படி சொல்றாங்க? அழகார்ந்த செந்தமிழே. முன்னைக்கு முன்னை, முன்னைக்கு முன்னைனா பழமைக்கு பழமை, முன்னைக்கு முன்னைனா பழமைக்கு பழமை, பழமைக்கு பழமையானவளே, முன்னைக்கு முன்னைனா பழமைக்கு பழமையானவளே, முகிழ்ந்த நறுங்கனி அப்படின்ற கனி, நறுங்கனியே, முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். அந்த கன்னியாகுமரிக்கு தெற்க பாத்தீங்கன்னா லெமூரியா கண்டம் இருக்கு. அந்த லெமூரியா கண்டத்துல தான் பாத்தீங்கன்னா நிலைப்பெற்ற அரசாண்டு இருந்த மண்ணுலக பேரரசி, நிலைப்பெற்ற அரசாண்டு இருந்த மண்ணுலக பேரரசை அப்படின்றத சொல்றாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசை. மன்னி என்றால் நிலைத்த, நிலைத்த அரசிருந்த மண்ணுலக பேரரசை. மன்னி என்றால் நிலைத்த, நிலைத்த அரசிருந்த மண்ணுலக பேரரசை. தென்னன் மகளே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தென்னன் மகளே. தென்னன் மகளே அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? தென்னன் மகளே. தென்னன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பாண்டியனை தான் குறிப்பிடுறாங்க. தென்னன்னா யாருன்னு தெரியலையே சார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தென்னன்னா பாண்டியன். தென்னன்னா பாண்டியன். பாண்டியனுடைய மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே. மாண்புகளே அப்படின்னா திருக்குறளுடைய பெரும் பெருமைக்குரியவளே. இப்ப நானே சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழால் நான் பெருமை பெற்றதும் என்னால் தமிழ் பெருமை பெற்றதும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். உண்மையிலே நான் எதனால உங்களுக்கு அறியப்படுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி அறிமுகமான உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து தமிழ் எடுப்பீங்க, உங்கள் பேர் தமிழன் அப்படின்றதான் சார் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து தமிழ் எடுக்கிறீங்க பேசிக்கா, கரெக்டா? வேதாந்துல தமிழ் டீச்சர், கரெக்டா? அப்போ நான் எப்படி உங்களுக்கு அறிமுகமான அப்படின்னா தமிழ் மொழியால தான் அறிமுகமான. ஒருவேளை நான் தமிழை போய் படிக்காம இருந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா நான் தமிழை படிக்க போய், தமிழ் எனக்கு புரிய போய், தமிழ் எனக்கு பிடிச்சி, அதை நான் படிக்கும்போது எனக்கு நல்லா புரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லி தரும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா, எனக்கு சந்தோஷமா இருக்குது, உங்களுக்கு புரியுது அப்படின்றதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல நிக்கிறேன். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு அறிமுகமாகறேன், சரிங்களா? அப்போ தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. அப்ப திருக்குறளுடைய மாண்புகளே, திருக்குறளுடைய பெரும் பெருமைக்குரியவளே, திருக்குறளுடைய பெரும் பெருமைக்குரியவளே. சார் ஏன் சார் பாண்டியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சேரர்கள் இருக்காங்க, சோழர்கள் இருக்காங்க, அவங்களாம் இருந்தும் ஏன் பாண்டியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சேரர், சோழர், பாண்டியர் இந்த 3 பேர் இருந்தாலுமே பாண்டியர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழை சங்கம் வைத்து வளர்த்தவர்கள். சங்கம் வைத்து வளர்க்கறதுனா என்னது சார் அப்படின்னா, சங்கம் வைத்து வளர்க்கறது அப்படின்னா, அதாவது பாண்டியர் பாத்தீங்கன்னா சங்கம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ் சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடமே இருக்கும். சோ அந்த தமிழ் சங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சங்க புலவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. யாரு உட்கார்ந்துருப்பா? சங்க புலவர்கள். அந்த சங்க பலகையில உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்க பலகை, இந்த சங்க பலகையில பாத்தீங்க அப்படின்னா சங்க புலவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த சங்க புலவர்கள் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் மெருகூத்துவாங்க. அதாவது வந்து ஏதாச்சும் புதுசா செய்யுள் இயற்றுறாங்க. நான் இப்ப வந்து ஒரு புலவரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு செய்யுள் இயற்றிட்டு போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கொண்டு போய் கொடுக்குறேன். ஐயா, நான் ஒரு செய்யுள் இயற்றி விட்டேன் ஐயா, இந்தாங்க ஐயா அப்படின்னு என்ன பண்றேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சங்க புலவர்கள்ட்ட கொடுக்குறேன். அவர் வந்து எடுத்து என்ன பண்றாருன்னா படிச்சு பாக்குறாரு. ஓகே, 2வது லைன் ஓகே, 3வது லைன் ஓகே, ஓகே தான், ஆனா இல்லையே, கொஞ்சம் சரியா இல்லை, இன்னும் கொஞ்சம் மாத்திடுறீங்களா, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்துறீங்களா? ஓகே, 5வது லைன்ல 6வது பாயிண்ட்ல ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதை நீங்க மாத்தணும். அதுக்கு அடுத்து 3வது பேஜ்ல 4வது லைன்ல 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேற மொழி சொல், அது தமிழ் மொழி சொல்லே கிடையாது, அது வேற மொழி சொல், அதை நீங்க மாத்தணும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த மொழி எந்த நம்மளுடைய தமிழ்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதை மாத்த சொல்லுவாங்க. இப்படி இருந்தா தமிழ் வளராம இருக்குமா என்ன? கண்டிப்பா வளரும், சரியா? அப்ப இந்த மாதிரி திருவள்ளுவர் இருக்காருல்ல, திருவள்ளுவர் இந்த மாதிரி இயற்றி கொண்டு போய் கொடுக்குறாரு திருக்குறளை. அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்க ரொம்ப செருக்கு கொண்டவங்க, தலைகுணம் கொண்டவர்கள் அந்த சங்க புலவர்கள். அதை டக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப மூலக்காரங்க, ரொம்ப மண்டக்காரங்க, அப்படியே டக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் முடியாதுங்க, தமிழ் நான் இப்படிதான் இருக்கணும். என்ன 2 அடியில எழுதி வச்சிருக்கீங்க? திருவள்ளுவர் போய் சொல்றாங்க, என்ன 2 அடியில எழுதி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் செல்லாது மாத்திடுவாங்க. இப்படிலாம் நாங்க செய்யுள்லாம் ஏற்ற மாட்டோம், எங்களுக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா போட்டு கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழை மெருகூட்டுறாங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாளே பாண்டியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாளே பாண்டியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளுடைய மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே
எண் தொகையே நற்கணக்கே. எண் தொகையே அப்படின்னா எட்டு தொகையே. எண் தொகையே அப்படின்னா எட்டு தொகையே. நற்கணக்கே. பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டே. தமிழ்ல இருக்கக்கூடியது என்னது? 10 பாட்டு 8 தொகை. இப்ப பாப்பத்தே என்றால் 10 பாட்டு, பாப்பத்தே என்றால் 10 பாட்டு, எண் தொகையே என்றால் 8 தொகையே. எண் தொகையே என்றால் 8 தொகையே. நற்கணக்கே. மண்ணுஞ்சிலம்பே. சிலம்பே என்றால் சிலப்பதிகாரமே. சிலப்பதிகாரமே. மணிமே கலை வடிவே அப்படின்னா மணிமேகலையே. மணிமேகலையே சொல்றாங்க. மணிமே கலை வடிவே அப்படின்னா மணிமேகலையே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துகிறேன் தமிழே. முடிதால வாழ்த்துகிறேன். உன்னை தலை பணிந்து வாழ்த்துகிறேன். முடினா தலை, சரியா? தலை பணிந்து உன்னை வாழ்த்துகிறேன் தமிழே அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, அவ்வளவுதான், சரணடைஞ்சிடுறது. அவ்வளவுதான், சரணாகதி ஆயிடுறது. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பார்த்துக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சிடுறது. தமிழ்கிட்ட போய் எனக்கு உன்னை நினைச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே. அதை ஒரு பாட்டு கூட வரும்ல, கண்ணை மூடுனா கனவுல நீதான, கண்ணை மூடுனா கனவுல நீதான. அந்த மாதிரி எனக்கு கண்ணை மூணாலே ஓன் நினப்பு தான். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, தமிழை எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் வாங்கிட்ட ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, தலைப்பணிந்து வாழ்த்துறாங்க. தலைப்பணிந்து என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பாடலுடைய லைன் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப செப்பரிய நின்பெருமை. செப்பரிய அப்படின்னா என்னது சார்? செப்பரிய, இந்த செப்பரிய அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் வார்த்தை. செப்புதல் அப்படின்றதே தமிழ் வார்த்தை தான். ஆனா இப்படி ஒரு போட்டுதலுக்குரிய ஒரு வார்த்தை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தெலுங்கு மொழியில காணப்படுது. செப்பண்டி, செப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அது தெலுங்கு மொழிக்கு போயிடுச்சு. தமிழ் மொழி வார்த்தை அது, ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது தெலுங்கு மொழிக்கு போயிடுச்சு. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ அந்த கில்லி படத்துல அவர் விஜய் என்ன பண்ணுவாருன்னா த்ரிஷா வீட்டு போயிடுவார். அப்போ இவரு பார்த்துருப்பாரு, அந்த இன்னொருத்தர் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு கேட்பாரு, அவர் வரைய சொல்லுவாங்க, அந்த டிராயிங் பண்ண சொல்லுவாங்க. அவர் கேட்பாரு எப்படி இருந்தாரோ, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது, சார் நெருப்பு மாதிரி இருந்தான் சார் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்ல வராது, என்ன சொல்ல வர்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப வீரமிக்கவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி சொல்ல முடியாது, வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவோம்ல, என்னால சொல்ல முடியலையே, ரொம்ப அழகா இருந்தாரு அவங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியும், சொல்லவே முடியாது. என்னால வார்த்தையால சொல்ல முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கில்லிலாம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்போ செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை. செப்பரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய, செப்பரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய உன்னுடைய பெருமையை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். எப்படி நான் சொல்லுவேன்? செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி எடுத்து உரைவிரிக்கும்? நம்ம எல்லாருமே தமிழ் தானே பேசுறோம். என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி என்னால சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியலையே. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை. செப்பரிய அப்படின்னா உன்னுடைய பெருமை என்னால சொல்ல முடியலையே, அவ்வளோ பெருமையா இருக்கே. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி சொல்லும்? என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லுவேன்? செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும். முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழும்ப உள்ள கனல் மூல. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரைதேனே குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியம். முந்தை தனிப்புகளும் உன்னுடைய தனிப்புகள், உன்னுடைய தமிழுக்குன்னே பாத்தீங்கன்னா தனிப்புகள் இருக்குது. முகிழ்ந்த இலக்கியமும்
விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். தமிழ் தாய்மொழியே, உன்னை பத்தி நான் பேசினா பரவாயில்ல. இப்ப நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, தமிழ் மொழியை பத்தி நான் பெருமையா பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் ஏற்கனவே உங்க பேர் தமிழ்னு வச்சிருக்கீங்க, நீங்க வர இப்ப பார்த்தாலும் தமிழ் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க, அப்ப தமிழ்ன்றீங்க, அப்ப நீங்க தமிழுக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். விந்தை நெடுநிலைப்பு, விந்தைனா ஆச்சரியம், ஆச்சரியத்தோட வேறார் புகழுரையும் அப்படின்னா, இப்ப நான் உன்னை பத்தி பேசினா பரவாயில்ல, இப்ப நீங்க தமிழ் மாணவர்கள் நம்மளை பத்தி தமிழ் மொழியை பத்தி பேசினா பரவாயில்ல. யாரோ சொல்றாங்க, யாரோ ஜி போப்புன்றாங்க, வீரமா முனிவர்ன்றாங்க, ஹீராஸ் பாதிரியான்றாங்க, பாப்பு ராஸ்க்கு கிரீம்ன்றாங்க. அவங்களாம் இங்க வந்து தமிழை படிச்சுட்டு தமிழை படிச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? தமிழ் மொழி மாதிரி வேற மொழி ஒரு எக்ஸலண்டான மொழி இல்லையே, தமிழ் மொழி மாதிரி வேற லெவலான வேற மொழி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. விந்தை நடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். எல்லாரும் சொல்றாங்க தமிழ் மொழி மாதிரி வேற மொழியே இல்லைங்க. இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தமிழ் மாணவன் என்னுடைய கல்லறையில் எழுத சொல்றாங்க, என்னுடைய தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. விந்தை நடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தா மறைதேனே குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் மது போல யாம்பாடி. தும்பினா வண்டு, தும்பினா என்ன? வண்டு. அந்தும்பி பாடும் மது போல யாம்பாடி. தும்பி என்ன பண்ணலாம்? சுத்துமா. சரியா? அதுலயும் பாத்தீங்கன்னா செந்தாமரை தேன், நார்மல் தாமரை தேன் எப்படி இருக்குமா, அதுவே நல்ல ஒரு போதையா இருக்குமா அந்த வண்டுக்கு. அந்த வண்டு என்ன பண்ணுமா, தாமரை தேனை குடிச்சிட்டு என்ன பண்ணுமா, அப்படியே அப்படியே போதையில சுத்திக்கிட்டு இருக்குமா. அந்த மாதிரி செந்தாமரை தேன், அந்த செந்தாமரை தேன் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் போதை அதிகமா இருக்கும். அதை குடிச்சுட்டு என்ன பண்ணுதான், அந்த தும்பி பாடும் அது போல யாம்பாடி. அந்த வண்டுக்கு என்னன்னே தெரியல, போதை தலைக்கேறி என்ன பண்ணுதான் சுத்திக்கிட்டு இருக்கான். எது? வண்டு. அது எதோடைய போதையில சுத்துது? இந்த செந்தாமரை தேன், அந்த தாமரையுடைய தேன். அதுலயும் செந்தாமரை தேன்ல இன்னும் சுவை அதிகமா இருக்கும், அதை குடிச்சு விட்டு அந்த போதையில சுத்திக்கிட்டு இருக்குது வண்டு. அது மாதிரி நானு தமிழை படிச்சு விட்டு தமிழ் போதை எனக்கு ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சு? தமிழ் போதை. தமிழ் போதை எனக்கு ஏறி நான் தமிழை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சுத்திக்கிட்டு இருக்கேன். முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்றத சொல்றாரு. எதுல சொல்லியிருக்காங்க? கனிச்சாறு. எதுல சொல்லியிருக்காங்க? கனிச்சாறு. இதுலதான் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த லைன் பாருங்களேன், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியலங்க. கே சச்சிதானந்தன் சொல்றாரு, ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் மீது ஆர்வம் இருந்தா, தமிழ் மீது பற்று இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு வர முடியும். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகிறப்பையும் தமிழ் படிச்சுட்டே சாகணும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேகம். அதாவது அந்த ஒரு படத்துல வரும்ல, அலெக்ஸ் பாண்டியன் ஏதோ ஒரு படத்துல வரும், பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அவர் அவர் சொல்லுவார் அந்த படத்துல, நான் இறக்கும் போது நான் சாகும்போது என்னுடைய மீசையை நான் முறுக்கிக்கிட்டு இருக்கணும், என்னுடைய உதடு சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சாகும் போதும் தமிழ் படித்து சாகணும், சாகுறப்பையும் நான் தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், சாகுறப்பையும் நான் தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்றன் சாம்பலும், என்னுடைய சாம்பல் இருக்குல்ல, அதுவும் தமிழ் மணக்கணும். அதில் என்ன பண்ணணுமா? தமிழ் மணக்கணுமா. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள், இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும், தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டிருக்கு. சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து, கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள், இருவேறு தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும், தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் என்னும் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் எடுத்தாளப்பட்டிருக்கு. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு, தென்மொழி தமிழ் சிட்டு அதனுடைய இதழ்கள். சரிங்களா? தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்றது இதழ்கள். அதனுடைய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் தான் யார் அப்படின்னா துரை மாணிக்கம். உலகமெங்கும் பரப்பியவர் தான் யாரு? துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், துரை மாணிக்கம். புது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புக்கு சேஞ்ச் ஆயிருக்குல்ல, அதில் துரை ராசமாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த புக்கு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ துரை மாணிக்கம் தான். சரியா? ஓகே. துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் தான் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், ஐயைன்னு ஒரு நூல் இருக்கு. என்ன இருக்குது? ஐயையோ அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. ஐயை முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவரது நூல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். ஒன்று பாத்தீங்க அப்படின்னா தமிழ்த்தாய் வாழ்த்து, இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டிருக்கு. தென்மொழி
தமிழ் சிட்டு அதனுடைய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர். சரிங்களா? தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் தான் யார் அப்படின்னா நம்முடைய துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் என்ன நூல்கள் இயற்றியிருக்காரு? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், ஐயை முதலான நூல்களை படைச்சிருக்காரு. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமை அமைஞ்சிருக்கு. இவருடைய நூல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த அன்னை மொழி அப்படின்னு லெசன் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு செய்கள் ஏற்றிருக்கேன். செய்கள்லாம் ஏற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ண நடத்த ஆரம்பித்தேன்னா 1 hour 1.5 மணி நேரம் போகும். நான் இன்றைக்கி கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப மாணவர்கள்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சுருக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். பை.